நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கப்சிப்புன்னு சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது. மற்ற மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள், நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள். இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாசிச பாஜக அரசும் கிடையாது. நிரந்தரமான தீர்வு, நிரந்தரமான ஒரு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதா நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே. சரி, வருவோம். பாதிக்கிற இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும். அப்பதான் மீனவர்களோட வாழ்வாதாரமும் விவசாயிகளோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும். கடலோர கிராமங்களில் மீன் அரிப்பில் இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலம் கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்களா? மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைச்சாங்களா? அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற பெருக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வரலாம், அத்தனை கோடி முதலீடு, இத்தனை கோடி முதலீடு. சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார், மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க? அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல, இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல. ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும். அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறது 3 நிமிஷம் தான். அதுலயும் அது பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் நான் எதை பேசுறது? அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் சிஎம் சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க. கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல, பேஸ்மெண்ட் அதுல நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சு. இதாவது பரவாயில்லைங்க. இதை போட்டாங்க திருப்தியா இருக்கணுமா? பஸ் விட்டு வெளியில வரக்கூடாதா? கையை இவ்வளவுதான் தூக்கணும் சார். மறுபடியும் சொல்றேன், 2026ல 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு, ஒண்ணு இன்னொன்னு. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா கெத்தா நேர்மையா எலெக்ஷனை சந்திக்க வாங்க சார். பார்த்துடலாம் சார். கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளை அடிக்கிற நீங்களா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தரா இருக்கிற நானா, இந்த விஜயா? பார்த்துடலாம் சார். இனிமேலும் இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள்கிட்டே பர்மிஷன் கேட்டுருவேன். மக்களை நீங்க சொல்லுங்க, நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? நான் உங்களோட பேசக்கூடாதா? உங்க துறைகளை நான் கேட்கக்கூடாதா? உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா? இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு, மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவிக்கு ஆட்சி அமையணுமா? சத்தமா சத்தமா கேட்டுச்சா மை டியர்? நான் அப்பவே சொன்னல, அவருக்கு ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்பா மறுபடியும் கேட்டுச்சா சிஎம் சார்? இந்த போர் முழக்கம் ஒரு நிமிஷம் கூட தூக்க விடாது, துரத்துக்கிட்டே வரும். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.